பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி காலமாக இருக்கக்கூடிய நிலையில் அவர் பற்றிய நினைவுகளையும் இரங்கலையும் நாம் பதிவு செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் அடுத்தபடியாக நம்முடன் நடிகை கஸ்தூரி இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். ஆஸ் அ நடிகையாக இப்போ ஒரு நடிகை இப்போ பழம்பெரும் நடிகை ஒருத்தவங்க இறந்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக அது ஒரு கஷ்டமாக இருக்கும். திரையுலகத்தில் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நிறைய நடிகைகள் அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட திறமையில் வளர்ந்து நடிகையாக சிறப்பாக ஆவாங்க. அந்த வகையில் சௌகார் ஜானகி மேம் அப்படின்னும் பொழுது நீங்கள் அவங்கள பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும்? அவங்களுடைய நினைவுகள் அப்படின்னு பகிரணும்னா அது என்னவா இருக்கும்? நான் சௌகார் ஜானகி அம்மாவை திரைப்படங்களுக்குள்ள நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு அவங்கள நான் பார்த்துருக்குறேன், சந்திச்சிருக்கிறேன். அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டு இருந்தாங்க சென்னையில. அதுல அவங்களே கைப்பட சமைப்பாங்க சில நாட்கள். அப்படி ஒரு நாள் நான் அவங்கள சந்திச்சிருக்கேன். ரொம்ப நல்லா செய்வாங்க, பக்குவம். அப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களோட படத்துல நடிக்கலைனாலும் அவங்களோட நிறைய சந்தர்ப்பங்கள்ல சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்கு, எனக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப கிளாசி லேடி, ரொம்ப கிளாசி. ஆங்கிலமுமே நுனி நாட்கள பேசுவாங்க. ரொம்ப ஸ்டைலாவும் கிளாசியாவும் நடந்துக்குவாங்க. பெரிய பெரிய நகைகள் போடாம சின்னதா ஒரு சாலிட்டர் போட்டு அசத்துவாங்க. இதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணி அவங்க கிட்ட சொல்லுவேன். அவங்களுக்கு என்னுடைய அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய அத ஆங்கிலத்தையும் என்னுடைய உடை அலங்காரத்தையும் நிறைய தரம் பாராட்டி இருக்கிறாங்க. அவங்க அதுல ரொம்ப ஸ்கில்டு. அவங்க ரெண்டாவது, என்னுடைய கணவருக்கு அவங்க ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட். தமிழ்ல அவரு முதலாக தமிழ்ல அவர் பார்த்த, ஏன்னா அவர் தமிழ் அல்லாதவர், முதலாக அவர் பார்த்த தமிழ் படம்னா நான் எடுத்துட்டு போயிட்ட இதுல விசிடி புதிய பறவை பார்த்துட்டு அவரு ரொம்ப அந்த பார்த்த ஞாபகம் இல்லையோ பாடல மறுபடி பார்த்திருக்கிறாரு. பெரிய ஃபேன் சௌகார் ஜானகி அவர்களுக்கு. அவங்க கிட்ட அதை நான் சொல்லியிருக்கேன். அவங்க அதை ரசிச்சு இருக்கிறாங்க. நிறைய தெலுங்குலயும் சரி தமிழ்லயும் சரி சௌகார் ஜானகி அவர்கள் ஒரு லெஜெண்ட். அவங்க 94 அப்படிங்கிறது ஏறக்குறைய 100 வயசு அவங்க தொற்றுவாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க. கடந்த கொஞ்சம் நாளாவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இதயபூர்வமான அஞ்சலி. அவங்க எல்லாம் ஒரு ரோல் மாடல் நடிகைகள். நடிகையாக ப்ரொஃபஷனலிசம் எப்படி இருக்கணும், வெர்சட்டாலிட்டி எப்படி இருக்கணும், பர்சனல் பிளஸ் ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறதையெல்லாம் அவங்க கிட்ட நாங்கெல்லாம் கத்துக்கிட்டு இருந்திருக்கோம். பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ரோல் மாடல். அவங்களை திருந்து வாடும் அனைவருக்கும் என்னுடைய அஞ்சலி இரங்குகள். நன்றி கஸ்தூரி மேம். இணைப்பில் இணைஞ்சு உங்களுடைய நினைவுகளை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.